ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஆனந்தபுரத்து வீடு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு லேசியான வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். என்னென்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒர்க்லேருந்து எனக்கு லீவு. ஸோ மார்னிங் கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து ஃபுல்லாக ஏன்னா இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னா நான் நைட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து தூங்க போயிருப்பேன். இன்றைக்கி லீவுன்றனால அப்படியே நான் விட்டுட்டேன். சரி மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணணும். அதனால தான் வந்து இப்படியே போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறமே சைட் பை சைடு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணியிருந்தேன். ஒர்க்குக்கு போனாலும் ஃபுல் ஒர்க்லோடு வீட்லேயே இருக்கும், வீட்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒர்க்லோடு ஃபுல்லாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ், அம்மா வந்து ஊர்லேருந்து திங்ஸ் கொடுத்து விட்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எனக்கு நிறைய சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாக்ஸில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு மீதி இருக்கிறதுல வந்து டப்பில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா நான் பணியாரம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பணியாரமில் வந்து எனக்கு கருவேப்பிலை வந்து கிடைக்கல, ஏன்னா எங்களது மரம் எல்லாமே துளிருடவே இல்லை. நான் அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கிட்டே வந்து முருங்கை மரம், நாங்கள் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ முருங்கை மரம் வந்து அவைலபிள்ன்றனால ஓடி போய் முருங்கை தலை பறிச்சிட்டு வந்துட்டேன். முருங்கை கீரை பறிச்சிட்டு வந்து கருவேப்பிலைக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிட்டேன். சரி அதை நம்ம இது பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சைட் பை சைடு வந்து முருங்கைக்காயும் ஏன் எண்ணெய் விட்டுட்டு போகிறேன்னு கேட்ட மாதிரி இருந்ததுன்ட்டு அதையும் பொறிச்சிட்டு வந்து அதை நான் பருப்பில் போட்டு சாம்பார் பண்ணிட்டேன். ஸோ தம்பி வந்து எப்படி கேட்டிருந்தானா, ரொம்ப திக்காக கேட்டிருந்தான். திக்காக கேட்டிருந்ததுனால எப்போயோ ஒரு டைம் திக்காக பண்ணிவிட்டு அதை கேட்டிருந்தான். இவன் கேட்காம இருந்தால் கூட எனக்கு அந்த பதம் வந்திருக்கும். இவன் எப்போ கேட்க ஆரம்பிச்சானா அப்படின்னு எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். கண்டினியூஸாக ஒர்க்கு போயிட்டு இருந்தாலும் எப்படா லீவு கிடைக்கும், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். இல்லை ரெஸ்ட்டு கிடச்சி நம்ம வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு ஒர்க்கை பார்த்தா எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆகிடும். எனக்கு வேலை செஞ்சே டீப் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படியோ பண்ணிட்டேன். சைட் பை சைட் பண்ணி என்னோடய டே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஹாஃப் டே வரைக்கும் எனக்கு இப்படி தான் போச்சு. மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாமே சிங்கில் எடுத்து போட்டுட்டு லஞ்சுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங்கே நம்ம சாம்பார் வச்சதுனால என்ன பண்ணிட்டேன், ரைஸ் மட்டும் ஊற வச்சிருந்தேன், ரசமும் நான் மார்னிங்கே பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே அம்மா வந்து கோதுமை மாவு கொடுத்து விடுவாங்க. இந்த தடவை வெறும் கோதுமை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.